நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி பேதுரு இந்த நிருபத்தை முடிக்கிறார். அவருடைய 2 கடிதங்களிலே சிறப்பான ஒரு முடிவுரையை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, இப்படியா எழுதுகிறார்: இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் என்ன பண்ணணுமா? வளருங்கள். ஹல்லேலூயா. நம்ம வளர்ந்துருக்கிறோம், நிறைய வளர்ந்துருக்கிறோம். படிப்பில் வளர்ந்துருக்கிறோம், பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்கிறோம், மற்ற எல்லா காரியங்களிலும் வளர்ந்திருக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவர் மீண்டும் நம்மை நினைவுபடுத்துகிறார். அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய காரியங்களை நாம் தேவ சமூகத்தில் கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த அறிவை நாம் திறமையை நாம் பயன்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. பவுல் பேதுரு எழுதும் பொழுது 14வது வசனத்தில், ஆகையால் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்து கொண்டிருக்க. அதுதான் 12வது வசனத்தில் ஆரம்பிக்கிறார். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது, அந்த வருகைக்காய் ஆவலோடு காத்திருங்கள் என்று பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் அவருடைய சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஜாக்கிரதையாய் இருக்கணும்னு சொன்னா நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எதற்காக? அவருடைய வருகையிலே நாம் ஒருவரும் விட்டு போகக்கூடாதபடி. ஆமேன், அல்லேலூயா. ஒரு முக்கியமான திருமணத்துக்கு போகணும்னு சொன்னா குடும்பத்தோடு வாருங்கள் என்ற உடனே நம்ம குடும்பத்தோடு போறோம். ஒருவேளை யாராவது ஒருத்தர் வரல, அங்கே சாப்பாடு கொஞ்சம் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, அப்போ நம்முடைய எண்ணமெல்லாம் எப்படி இருக்கும்? ஐயோ, எங்கள் வீட்டுக்கார் வராமல் போயிட்டாரு, எங்கள் மனைவி வராமல் போயிட்டாங்களே, இந்த பிள்ளை நல்லா சாப்பிடுவோம், அவன் வராமல் போயிட்டானே. நம்முடைய ஏக்கம், நம்முடைய சிந்தையெல்லாம் அந்த பிள்ளையின் மேலே வராதவர்களை குறித்து இருக்கும். ஆனால் சபையில் பொறுத்தவரையிலும் குடும்பத்தோடு வரோம். அதில் ஒரு சிலர் வரலன்னா அந்த பாரம், அந்த வலி மற்றவர்களுக்கு வர வேண்டும். அல்லேலூயா. அவர் வரலையே, ஒருவேளை இயேசு கிறிஸ்து இப்போ வருவார்னு வச்சுங்களேன், நம்ம பாவம் செய்கிறோமோ இல்லையோ, கரையற்றவர்களோ பிழையற்றவர்களோ, ஆண்டவர் இப்பொழுது ஒரு இரக்கமுள்ள மனதோடு இந்த சபையில் இருக்க எல்லாரையும் அப்படியே கூட்டின்னு போயிடுறாரு வச்சுங்க. இங்கே அநேகர் மார்பில் அடித்து கொண்டு அழ வேண்டியதான கால கட்டாயம் இருக்கிறது. இருக்கா இல்லையா? ஏன் என் கணவர் வரல, என் மனைவி வரல, என் பிள்ளைகள் வரல, எங்கள் பெரியப்பா வந்தால் நல்லா இருக்குமே, என் தம்பி வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. நம்ம யோசிக்கிறோம். அது மாதிரி அன்பு தேவ பிள்ளைகளே, நான் இது யோசிப்பது மாத்திரமல்ல, இது ஒரு நாள் நடக்க போகிறது. அடுத்த வாரத்திலேருந்து மாமியார், மருமக, அம்மா, பொண்ணு, வீட்டுக்காரு, கணவர், இது யாரும் பக்கத்தில் உட்காரக்கூடாது. இந்த வீட்டுக்காரங்களெல்லாம் இங்கே வந்து பேசக்கூடாது. சரிங்களா? இங்கே வந்து ஆண்டவருடைய சமூகம் எல்லாம் சகோதர சகோதரிகள். அம்மாவை கூட என்னன்னு கூப்பிடணும்? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சொல்லணும்? இங்கே சர்ச்சில் இருக்கவங்கள சிஸ்டர், பிரதர் சொல்லுங்க. சரியா? இங்கே அம்மா, ஆட்டுக்குட்டின்னு எல்லாம் பேசின்னு இருக்கக்கூடாது. லேட்டாக உங்கள் வீட்டுக்கு அதெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது. கவனிக்கும். அப்போ தேவ சமூகம் என்பது நாம் காத்திருக்க வேண்டிய அல்லது பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான இடமாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள நாம் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதைத்தான் இன்றைய நாளுடைய செய்தியாக கிறிஸ்துவில் வளருங்கள் என்கிற தலைப்போடு கூட, த க்ரோ வித் கிரைஸ்ட், க்ரோ வித் ஜீசஸ், இயேசுவோடு கூட நாம் வளருகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஒரு செடியை ஒருத்தர் நடுறாங்கன்னு வச்சுங்க, நட்ட உடனே தண்ணி ஊற்றின உடனே மறுநாள் காலையில் வந்து ஆவலாக பார்ப்பாங்க, அதில் ஏதாவது துளிர் விட்டுருக்கா, சிலது அது மொட்டு விட்டுருக்கோம். வந்தோடனே பார்ப்பாங்க, இந்த பூ பூத்துருக்குமா, அல்லாவிட்டால் இது காய் காய்ச்சிருக்குமா. சில பேர் அந்த மரத்தங்களில் இருக்க காய்களை எண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த முருங்கால ஒன்று காணனா கூட எவ்வளோ திருடின்னு போயிட்டா, மறுநாள் சண்டை தான். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம உற்று கவனிக்கிற நாம நம்மை கண்ணாடி முன்னால் நிற்க வச்சு என்னைக்காவது கேட்டிருக்குமா, நீ இயேசுக்குள்ள வளர்ந்தியா இல்லையா, நீ வளர்ந்துருக்கிறையா இல்லையா? நாம வளர்றோம், ஆள் வளர்றோம் இல்லையா, சரீரம் வளருகிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் முடிய நம்ம அளவு போடுறோம். இன்னைக்கு 1 இன்ச்சு வளர்ந்துருக்கு, ஒரு 4-5 mm வளர்ந்துருக்கு சொல்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் நான் ஃபேர் ஆகிட்டேன் இல்லையா, இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு ஜிம்முக்கு போகிற பிள்ளைங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவங்க கண்ணாடி முன்னால் தான் எப்பவுமே நிற்பாங்க, தங்களுடைய உடம்பை அப்படி காட்டி காட்டி பார்ப்பாங்க. இவை எல்லாமே ஒரு நாள் நீங்கள் உருவாக்குகிற இவை எல்லாம் மாறிடும். நீங்கள் வளருகிற உள்ளான மனுஷன் கர்த்தருக்குள்ள வளர வளர அவன் நாளுக்கு நாள் புஷ்டியாய் கொண்டே போய் கொண்டிருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. அதைத்தான் வேதத்தில் பவுல் பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் பிரியமானவர்கள், இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும்
சமாதானத்தோடு அவருடைய சன்னதியில் காணும்படியாய் ஜாக்கிரதையாயிருங்கள். நாம் அவருடைய சமூகத்தில் நிற்கும்படியாய் நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியது அவசியம். சரி, நேராக நாம் செய்திக்குள்ளே வரலாம். வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்குள்ளே வளர வேண்டும். grow with God, grow with Jesus. இயேசுவோடு கூட வளருகிற அந்த அனுபவத்தை நாம் இருக்க வேண்டும். அப்படி என்றால் அவரோடு கூட நான் வைத்திருக்கிற ஐக்கியம், அவரோடு நான் வைத்திருக்கிறதான உறவு, அவரோடு நான் வைத்திருக்கிறதான நட்பு நாம் அவரை போலவே ஒவ்வொரு நாளும் வளரச் செய்கிறது. ஹல்லேலூயா. ஏன் அவரை போல நான் வளரணும்? கொலோசியருடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இந்த உலகம் முழுவதும் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டது. வாசிக்கலாம். கொலோசியர் 1:16 வாசிங்க. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது, பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாய் இருக்கிற சகல வஸ்துகளும், சிங்காசனங்கள் ஆனாலும் துரைத்தலங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. நீ எதையெல்லாம் ஜெபத்தில் கேட்கிறையோ, எதையெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோமோ, எதற்கெல்லாம் நம்ம வேண்டிக் கொள்கிறோமோ, அவைகள் எல்லாம் அவரால் உருவாக்கப்பட்டது. அல்லேலூயா. பூமியும் அதில் உள்ள நிறைவும் கர்த்தருடையவைகள். அப்ப நீங்க கேட்கறது இந்த பூமியில பூமிக்குரியது அல்லாமல் நீங்கள் வேற எதை கேட்க முடியும்? நம்ம ஜெபிக்கும் பொழுது எதை கேட்கிறோம்? நம்முடைய உறவுகள் நிலையாய் இருக்கவும், பொருளாதாரத்தில் உயரவும், படிப்பை பெற்றுக்கொள்ளவும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நம்ம நிறைய ஜெப குறிப்புகளை ஜெபிச்சோம். சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக, எதிர்காலத்திற்காக, பொருளாதாரத்துக்காக, கடன் பிரச்சனை. இவையெல்லாம் எதை குறித்து காண்பிக்கிறது? இந்த உலகத்துல நீ பார்க்கிற, அனுபவித்த, அழிய போகிற காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. இவைகளை உண்டாக்கினவர் ஆண்டவர் தான். நீங்க ஆவிக்குரிய காரியங்களை ஜெபிக்கிறீங்க. ஆண்டவரே, நான் வளரணும், பரிசுத்தமாகணும், வரங்களை பெறணும், ஊழியம் பண்ணணும், அநேகருக்கு முன்பாய் சாட்சியா நிற்கணும், என்னுடைய சாட்சி நற்கந்தமாய் இருக்கணும், அது என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கணும். இவையெல்லாம் சொல்றோம் பாருங்க. இவையெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள். இவைகளையும் உண்டாக்கினவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். அப்போ வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் உண்டாக்கின அவரே உண்டாக்கினார், அவரே நமக்கு கொடுக்கிறார். அவ்வளவுதான். அப்ப அவரிடத்துல நாம பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய், அவரை பார்த்து நாம் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்துல இந்த பூமியில இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் ஒற்றுதான் இயேசு கிறிஸ்து வளர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் மனுஷ தயவிலேயும் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவுக்கே இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் தேவைப்படுகிறது. நாமும் கர்த்தருக்குள்ள வளர, ஆண்டவருக்குள்ள பலப்பட ஒவ்வொரு நாளும் வாஞ்சிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வளர்த்தியே அவருக்கு மனுஷ தயவிலேயும் தேவனுடைய கிருபையிலும் வளர்ந்தார். ஒவ்வொரு நாளும் அவர் வளர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 15:7 சொல்லுகிறது. எப்படி வளர்ந்தாராம்? நாம் அவருக்குள்ளே நாம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் அவருக்குள்ளே வளர முடியும். இதுதான் the basement of doctrine. நம்ம அடிப்படை சத்தியம் என்ன என்றால், நாம் எப்படி வளர முடியும்? நாம் அவருக்குள்ளே நிலைத்திருந்தால் வளர முடியும். அப்போஸ்தலர் 17:11 சொல்லுகிறது, வேதத்தை ஆராய்வதினாலே அந்த பெரோயா மக்கள் அவர்கள் வளர்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. வசனத்தை வாசிக்கலாம். அந்த பட்டணத்தார் ஏற்றுக்கொண்டு இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினால் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்போ ஒரு மனிதன் ஜெபிக்கும் பொழுது அவருக்குள்ள வளருகிறான், வேதத்தை ஆராயும் பொழுது அவருக்குள்ள வளருகிறான். யோவான் 14:21 சொல்லுகிறது, அவன் கீழ்ப்படுகிறதுனாலே கர்த்தருக்குள்ள வளருகிறான். மார்க் 4:19 சொல்லுகிறது, சாட்சி பகர்வதனாலே வாழ்கிறான். கொலேசியர் கலாத்தியர் 5:16 சொல்லுகிறது, ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது அவனுக்குள்ளே வளருகிறான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜெபத்துல வளரணும், வேத வாசிப்புல வளரணும், தியானிக்கிறதுல வளரணும், சாட்சியில வளரணும், கீழ்ப்படுகிறதுல வளரணும். ஒவ்வொரு நாளும் ஆவியானவருடைய நிரப்புதலினாலே நாம் வளர்க்கப்பட வேண்டும். இந்த அனுபவம்லாம் நமக்குள்ள இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்க தேவ பிள்ளையே, நம்முடைய இருதயத்தை சற்று ஆண்டவருக்கு முன்பாக நம்ம திருப்பி,
இன்றைக்கு ஒப்பு கொடுத்து நான் இதில் சரியா இருக்கிறேனா என்று நாம் சரிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த செய்திகள் எல்லாம் பரிசுத்தவான்களால் உங்களுக்கு பகிரப்படுகிறது. வேதத்தில் அங்கங்கே இருக்கிற அந்த வார்த்தைகளை எல்லாம் தொகுத்து ஒரு செய்தியாய் கொடுத்து, இந்த வாரத்துக்குரிய ஆவிக்குரிய ஆகாரமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து, இதை சாப்பிட்டு இந்த பலத்தினாலே இந்த வாரம் முழுவதும் நம்ம என்ன பண்ணணும்? ஓடணும். நாம் விழும் பொழுது அல்லது நம்ம பிரச்சனையை சிக்கிக் கொள்ளும் பொழுது இந்த வசனங்கள் நம்மை தேற்றும், இந்த வசனம் நம்மை ஆறுதல் படுத்தும், இந்த வசனம் நம்மை எச்சரிக்கும், இந்த வார்த்தைகள் நம்மை திடப்படுத்தும். அப்போ ஆவியானவருடைய துணையோடு கூட ஒவ்வொரு நாளும் we will grow with God, கர்த்தரோடு கூட நாம வளருகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு சாப்பிட்ட சாப்பாடை வச்சு இந்த வாரம் முழுவதும் நான் வாழ முடியுமா? சோறு சொல்றேன் நான். அப்போ ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு நாளும் ஆகாரம் நமக்கு தேவைப்படுது. அதே போலதான் இன்றைக்கு கேட்கிற இந்த வசனங்களை வைத்து இந்த வாரம் முழுவதும் ஓட முடியாது. இதன் பேஸ்மெண்டா வச்சு இந்த வாரத்தில் நீங்க என்ன ஆண்டவரே என்னோடு பேச விரும்புறீங்க? சத்திய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதை வாசித்து நேசித்து அதன்படி நடக்குகிறவர்களாய் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் அதை ஆராய்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது உள்ளாய் இருக்கிற அந்த பொக்கிஷ சாலையை கர்த்தர் திறந்து உங்களுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. சரி, செய்திக்குள்ளாக வருவோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ள நாம் வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எந்த பெற்றோராவது பிள்ளைகள் பெற்ற உடனே நம்ம சின்ன கை குழந்தையா இருக்கும் இல்லையா? சின்ன குழந்தையா இருக்கும், தொடுவதற்கு ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அது ரொம்ப கூச்சமா இருக்கும். சின்ன பிள்ளை இல்லை, அந்த தாய் தவிர யாரும் தொடக்கூடாது. ஒரு 6 மாசம் கழிச்சு அதே மாதிரி கையிலேயே பிடிச்சின்னு இருந்தா, 1 வருஷம் கழிச்சு அதே மாதிரி கையில பிடிச்சின்னு இருந்தா நல்ல வளர்ச்சியா? சொல்லுங்க, நல்ல வளர்ச்சியா? இல்லை. இப்போ 1 மாத குழந்தை படுக்கணும், 3 மாத குழந்தை குப்புற தாழணும், 6 மாத குழந்தை கொஞ்சம் தவழணும், 1 வயசு குழந்தை கொஞ்சம் நிற்கணும், நடக்கணும். அப்படிதானுங்களே? 1.5 வயசுக்கு அப்புறம் நல்லா பேசணும். அதுதான் சரியான வளர்ச்சி. இல்லை நாங்கள் ஆரம்பத்தில் என் குழந்தைய நான் குழந்தையாவே வளர்க்குறேன். சில பெற்றோர் சொல்லுவாங்க, ஏம்மா என் பொண்ணு குழந்தை மாதிரிங்க. அப்போ வீட்லேயே வச்சுக்கோ, புட்டி பால் கொடுத்து கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்போ குழந்தை என்பது குழந்தை தான். பெருசான பிறகு அது பெரிய பிள்ளை இல்லை, பெரிய பிள்ளை. அதுக்கு எல்லாம் தெரியும். இந்த உலகத்தில் உன்னை விட அதிக படித்தவர்கள், உன்னை விட உலக அனுபவம் பெற்றவர்கள், உன்னை விட கம்ப்யூட்டரையும் நம்ம கைபேசியும் அதிகமாக பயன்படுத்துகிறவர்கள், உலகத்தின் எல்லா காரியமும் அந்த கைபேசியில் இருக்கு, அதை அதிகமாக கற்று தேர்ந்தவர்கள் எல்லாம் தெரியும். அந்த பிள்ளைய இன்னும் என்கரேஜ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நாம் வளர்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அப்போ நல்ல பெற்றோர் ஒவ்வொரு நாளும் பிள்ளையினுடைய வளர்ப்பை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த பிள்ளை ஆன்னு சொல்லிச்சேன்னா நாளைக்கு அம்மா அப்படி சொல்லும், நாளைக்கு நல்லா பேசும். அந்த பிள்ளை வளருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகள், சபைக்கு வருகிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்ததை நீங்கள் வெளிப்படுத்துவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். அந்த லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து அப்படியே சீட்டை தேய்ச்சிட்டு போற அந்த ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தருக்குள்ள வளர்ந்து உங்களுடைய வளர்ச்சியை காண்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உங்க ஆராதனையில, உங்க பாடலில், உங்கள் பேச்சில், உங்க வேத வாசிப்பில், நீங்கள் பழகுகிற விதத்தில் ஒவ்வொரு மாற்றத்தையும் நீங்கள் காணப்பட வேண்டும். இன்றைக்கு 4 காரியங்களை ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி வளர வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சரி, வாசிக்கலாம். முதலாவதாக 2 சாமுவேலுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். இப்ப சிஸ்டர் வாசிப்பாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து பின்னால சொல்லலாம். கமான், வாசிங்க. இவங்க தான் நல்ல டீச்சர். அவங்க சொன்ன உடனே நம்ம எல்லாம் ஒபே பண்ண பாருங்க. ஹல்லேலூயா. தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நாளுக்கு நாள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி காணப்பட வேண்டும். பி க்ரோ டே பை டே. அவனுடைய வளர்ச்சி ஒவ்வொரு நாளும் காணப்பட வேண்டும். ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில வளர்ச்சியை ஜனங்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள் இல்லையா? 1 வருஷம் நடந்து வந்திருப்பாங்க, அடுத்த வருஷம் சைக்கிளில் வருவாங்க, அடுத்த வருஷம் பைக்கில் வருவாங்க, அடுத்த வருஷம் காரில் வருவாங்க, அடுத்த வருஷம் பேரம்பிள்ளைகளோடு கூட வருவாங்க. இந்த வளர்ச்சியை நீங்கள் அல்ல, உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இது தானா கிடைக்கிறதல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பதால் தேவன் கொடுக்கிற உன்னதமான பரிசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கார் வச்சிருக்கவங்கலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கையை தூக்கி சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? பைக் வச்சிருக்கவங்கலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அடுத்த கட்டத்தில் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறார். இது நான் பொருளாதாரத்தை குறித்து மாத்திரம் சொல்ல, நீங்கள் தேவன் மேல வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாய் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறதான ஈவு, கொடுக்கிறதான பரிசு. நாட் ஓன்லி கார் பைக், மற்ற எல்லா விதத்திலையும் கர்த்தர் நம்மை உயர்த்திருக்கிறதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவரே, என்னோடு படித்த எத்தனை பிள்ளைகள், அவர்களுக்கு முன்பாக என்னை நீர் உயர்த்திருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் +2 படிக்கும் பொழுது தமிழ் மீடியத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேங்க. சவப்பேட்டை கவர்மெண்ட் ஸ்கூலில். இங்கிலீஷ் ரொம்ப வரவே வராதுங்க, இப்பவும் வரல, அது வேறு விஷயம். அப்போது படிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியத்தில் போய் சேர்றோம். பிகாம் இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்தா எல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறாங்க. அந்த பொண்ணுங்க பேசுறது இன்னும் அழகாக இருக்கும். ஆம்பளை பசங்க எதிர, அதுங்களுக்கு தெரியுதோ, நமக்கு புரியல, அதுக்கு தெரியுதோ இல்லையோ, அவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. விஷ் பா, அமெரிக்காலேருந்து வந்துட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கின்னு நாங்கள் அப்படி கூச்ச சுபாவத்தோடு உட்காந்துருப்போம். மொத்தம் நாங்கள் 48 பேர் அந்த கிளாஸில் படித்தோம். நல்லா கவனிங்க, 48 பேர் படித்தோம். அதை முடிச்சுட்டு வந்தவங்க இந்நாள் வரை 18 பேர். அதில் நானும் ஒருத்தன். நீங்கள் எப்படி நம்புறீங்க தெரியல, எனக்கே நம்பிக்கை இல்லை. எல்லாம் இங்கிலீஷில். அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஏதோ பற்று வரவுன்னு சொல்லிட்டு போனால் அங்கே டெபிட் கிரெடிட்னா எது பற்று எது வரவுன்னு இதுவனால வரல தெரில எனக்கு. ஆனால் கர்த்தருடைய கிருபை தமக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் அவர் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள். நாங்கள் கேட்டோம், ஆண்டவரே ஞானத்தில் குறைவுள்ளங்க, மக்குங்க, எங்களை நீங்கள் உயர்த்தினீங்களே. இன்றைக்கு கூட போன 1 மாதத்துக்கு முன்பதாக எங்களுடைய அலுமினியம் அந்த வச்சாங்க. அதை கிட்டத்தட்ட ஒரு 20 நண்பர்கள் வந்திருந்தாங்க. 36 வருஷத்துக்கு அப்புறம், 35 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என் நண்பர்கள் வந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது அந்த பழைய ஞாபகம் வந்துடும்ல. மச்சாங்க முடிச்சிட்டியாடா, டேய் இன்னும் இருக்கடா 3 அரியர்ஸ்ன்றான். அவங்க பிள்ளைங்க முடிச்சுட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, பேர ஏற்றுட்டாங்க, இன்னும் முடிக்கல. ஆனால் ஆண்டவர் நம்ம கீழே இருக்கிற நம்ம எப்படி உயர்த்துகிறார்? அவர் நல்லவர். சொல்லுங்க ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை எதற்காக சொல்லுகிறேன்னு சொன்னா, நாளுக்கு நாள் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிற தாவீது நாளுக்கு நாள் அவன் உயர்த்தப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் புத்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தில் சொல்லுகிறது. வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம், ஜெனிசிஸ். விதைத்தான், அவனை ஆசீர்வதித்ததினாலே ஒரு மனிதனுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் உனக்கும் மற்றவர்களுக்கும் தெரியணும்னா ஒரே ஒரு சீக்ரெட் தாங்க. வேத வசனத்தில் வாசிச்சோம், கர்த்தர் தாவீதை நாளுக்கு நாள் உயர்த்தினார். ஏன் தெரியுமா? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். என்ன ஒரு பிளஸிங் பாருங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிரசன்னம் ஒரு மனிதனோடு கூட இருந்தா அவன் நாளுக்கு நாள் உயர்த்தப்படுவான். ஆமென். இங்க நான் வாசிக்கிறோம், அந்த தேசத்துல மழை இல்லாத இருந்த பொழுதும் ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சி இது மாதிரி 5 டிஜிட்ல 6 டிஜிட்ல ஒரு சேலரி வந்தா நல்லா இருக்கும். அது ஆசீர்வாதம் இல்லை. ஒரு மனிதன், கர்த்தர் மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்பொழுது அவன் இல்லாத இடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை அவன் அறுவடை செய்ய முடியும். உங்களுக்கு தெரியுமா, பஞ்ச காலம், ஒன்று விதைச்சா விளையாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சீக்ரெட் தான். ஒரு மனிதன் கர்த்தரை நம்பினான், ஒரே மனிதன் கர்த்தரை நம்பினான், விதையோடு கூட போனான். பார்க்குறவங்க எல்லாம் பார்த்தாங்க, இவன் மனநிலை பாதிக்கப்பட்டவனா, மழை இல்லாத நேரத்தில் விதை முட்டையை தூக்கி போறானே. வேதம் சொல்லுகிறது, அள்ளி தூவும் விதையை கொண்டு செல்லுகிறவன் அழுது கொண்டே போகிறான், அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு வருகிறான். ஏன் அழுது கொண்டு போறான்? வசனம் அழகா சொல்லுது. அந்த நாட்களில ஜனங்கள் என்ன பண்ணுவார்களாம், தங்களுடைய களஞ்சியத்தில் அவர்கள் அறுவடை செய்து வந்ததை எல்லாத்தையும் வச்சிருவாங்க. இது மாதிரி பஞ்ச நேரங்களில் அந்த அறுவடை எல்லாம் எடுத்துருவாங்க. அதில் ஒரு பாட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த வருஷ விதைக்காக எடுத்த விதை நெல். இதை எந்த காரணத்தை கொண்டு கை வைக்கவே மாட்டாங்க. எங்களுடைய பெரியம்மா ஒருத்தர் இந்த நம்பாக்கம் பகுதியில் இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போகும் பொழுதெல்லாம் நீங்கள் ஜாடின்றாங்களா, உரை, அந்த மாதிரி ஒரு உரை இருக்கும், சுற்றி நெல் மூட்டைகளாக இருக்கும், கலக்கா மூட்டைங்க இருக்கும், வேர்க்கடலை மூட்டைங்கள்லாம் இருக்கும். இப்போ இவங்க போகும்போதெல்லாம் அந்த நெல் மூட்டையிலிருந்து எடுத்து கையில் குத்தி சாப்பாடு செய்வாங்க. அந்த வேர்க்கடலை அதை தான் எடுத்து பயன்படுத்துவாங்க. அப்போ நாங்கள் அவங்களாம் கேட்டோம், இந்த ஜாடியை முதல்ல எல்லாத்தையும் அது உள்ள கொட்டி முழுகி வச்சுருப்பாங்க, சாணம் போட்டு
பூச்சி போகாதபடி காத்து போகாதபடி மூடி வச்சிருப்பாங்க. ஏன் இதை மூடி வச்சிருக்கீங்க கேட்டா, இது அடுத்த வருஷம் நாம் விதைப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிறதான விதை. அது ஒரு உயிர். அதுதான் அடுத்த வருஷம் நமக்கு ஆகாரத்தை போட போறது. அதிலிருந்து கொஞ்சம் கூட எடுத்து சாப்பாடு செய்ய மாட்டாங்க, பயன்படுத்தவே மாட்டாங்க, எத்தனை கஷ்டம் வந்தாலும். ஏன்னா அடுத்த வருஷம் முழுவதையும் நம்மை ஆகாரத்தினால் திருப்தியாக போகிற விதை. ஆனா ஒரு மனுஷன் அந்த விதை நல்லையே சுமந்து கொண்டு போறான். இதுதான் என் கையில் இருக்க கடைசி, நான் என்ன செய்வது? அதை அழுது கொண்டே போகிறான். ஆனால் அறுத்த அரிகளை கொண்டு அவன் கம்பீரமாய் வருகிறான் வசனம் சொல்லுது. நீங்க கண்ணீரோடு விதைத்தால் கம்பீரமாய் அறுக்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஈசாக்கு செய்ததும் அப்படித்தான். இந்த விதை நெல்லை கொண்டு போகிறான். நிறைய பேர் சொல்லி இருப்பாங்கல்ல, ஐயோ அதை வச்சா ஒரு 2-3 நாள் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கலாம், பிள்ளைகளுக்கு போஷிக்கலாம், உங்க குடும்பத்தை நடத்தி இருக்கலாம். ஆனால் அவனுக்கு தெரியும், இது என்னுடைய கடைசி ஆகாரம் தான். ஆனால் ஒன்று, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இதை நான் விதைப்பேன், இதை விளையச் செய்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை நீங்க அல்லது ஒரு தீர்மானத்தை கொண்டு வாங்க. எந்த சூழ்நிலையிலையும் நீ ஏழைகளுக்கு உன் கரங்களை விரிப்பாய் என்றால், இன்னொரு பக்கம் உன்னை ஆசீர்வதிக்க தேவன் தம்முடைய கரத்தை விரித்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். உங்களுக்கு இல்லதான், கொடுக்க முடியாதுதான், உங்களால முடியாத ஒரு சிரமம் தான். ஆனால் நீங்கள் கொடுத்து பாருங்கள், தேவன் உங்களுக்கு மீண்டுமாய் திருப்பி கொடுக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது 30ஆம் அதிகாரத்தின் 43, அதே ஆதியாகமம் புத்தகத்தில் அவன் யாக்கோபை குறித்து சொல்லுகிறது, மிகவும் விருத்தி அடைந்தான். எப்படி விருத்தி அடைந்தான்? அவன் கர்த்தருக்குள்ள உண்மையாய் இருந்தபடியினால். ஒரு மனிதனுடைய வளர்ச்சி, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவனை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அவன் தேவனோடு ஒன்று இருக்க வேண்டும், அவன் தேவனை விசுவாசிக்க வேண்டும், அவன் கர்த்தருக்குள்ள உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தா மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார், அவர் என்னை உயர்த்துகிறவர், அவர் என்னை மேன்மைப்படுத்துகிறவர் என்கிறத நாம் இருதயத்தில் நிலைநிறுத்தினவர்களாய் இருக்க வேண்டும். அதனால்தான் யோபு சொல்லும் பொழுது 17ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்துல யோபு சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை வாசிங்க. சுத்தமானவன், சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். உங்கள் கரங்கள் கர்த்தருக்கு முன்பாக சுத்தமாய் இருக்கும் என்று சொன்னால் தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை பலமிக்கவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் வேலைகளிலே உண்மை, நீங்கள் போகிற இடங்களிலே உண்மை, நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக உண்மையாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் உண்மை தன்மையை கர்த்தர் பார்த்து நிச்சயமாய் உங்களை பலப்படுத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இப்போ இந்த மனிதர்கள் இந்த உலகத்தின் பொருளாதாரத்தின் மூலமாய் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வளர்ச்சியை ஜனங்கள் காணும்படியாய் நீங்கள் கர்த்தருக்குள்ள உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை வளர்ச்சி அடைய செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாள்தோறும் நம்முடைய வளர்ச்சி காணப்பட வேண்டும், நம்முடைய வளர்ச்சி காணப்பட வேண்டும். இரண்டாவது காரியம், டே பை டே, the grow day by day, increase day by day. இரண்டாவது, நம்முடைய பெருக்கம் நாள்தோறும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன பெருக்கம்? உடல் பெருக்கம் அல்ல, அது ரொம்ப ஒபீஸ் ரொம்ப கஷ்டம். ஏத்துறது ரொம்ப ஈஸி, குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் சொல்வது குறைப்பது. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? அதனால நாம எப்பொழுதும் அசைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற நாம அசைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நான் சொல்றேன், உங்க அர்த்தம் புரியுதுங்களா? அப்படியே உட்கார்ந்து நிற்கக்கூடாது, எப்பொழுதும் அசைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நடக்கணும், போகணும், வரணும், கடைக்கு கூட நடந்து போகணும். பிள்ளைங்களை கடைக்கு அனுப்பும்போது சைக்கிளை பைக்கை கொடுத்து அனுப்பாதீங்க, நடந்து போயிட்டு வரட்டும், ஒரு எக்ஸசைஸ். ஆனால் இப்போ அது குறைஞ்சி போச்சு. இல்லை தம்பி, விளையாடுறது கிடையாது, செல்லை பிடிச்சின்னுருது. ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க, கிளிப், ரொம்ப மனசு ரொம்ப வலியாகி போச்சு. ஒரு பெரியவர் சொல்கிறாருங்க, என் பேர பிள்ளையை பார்த்தா இப்போ ரொம்ப பயமாக இருக்குங்க, அவனுக்கு 5 வயசாகுது, அவங்க அம்மா செல்லை பிடிங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த எல்லா காஸ்ட்லி பொருளும் தூக்கி போட்டு உடைக்கிறான். ஏன்னா அவன் கையில் குழந்தையா இருக்கும்போது அவங்க கையில் செல்லு கொடுத்துருக்குறாங்க, 6 மாதமோ 1 வருஷத்துலையோ 1 வயசுலையோ. அது அப்போ நோண்ட ஆரம்பிச்சுது. எங்கே போனாலும் செல்லு. அந்த செல்லில் என்ன பண்ணுறான்னு அவங்க அம்மாவுக்கு தெரியாது. நீங்கள் உங்கள் பிள்ளைங்க செல்லு நோண்டும் பொழுது நீங்கள் பார்க்குறீங்களா? தொந்தரவு கொடுக்காமல் இருந்தால் போதும். அழறானா செல்லு கொடு, சாப்பிட்லையா செல்லு கொடு,
பிரச்சனையாக பேசினே இருக்கானா செல்லை கொடு, டென்ஷன் ஆகிறானா செல்லை கொடு. நம்ம அது 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 அவனுக்கு ஒரு கையூட்டு மாதிரி கொடுத்துக்கினே இருக்கிறோம், லஞ்சம் மாதிரியே கொடுத்துக்கின்னு இருக்கிறோம். ஆனால் அது என்ன விளையாடுறான்? இப்போ வர 199 கேமும் பிள்ளைங்க விளையாடுற கேம்லையும் இந்த டெரரிசத்தை பற்றி தான் இருக்குது. மற்றவனை சுடணும், குத்தணும், வெட்டணும். அது எப்படி நல்ல பண்போடு கூட வளரும்? உங்கள் பிள்ளைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய பெற்றோர்கள் நாம் தான். அல்லேலூயா. நீங்கள் சிரிச்சா கூட சரிங்க, நாளைக்கு அழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். பிள்ளைகளிடத்தில் எதை கொடுக்கணும், எதை கொடுக்கக்கூடாது என்கிற தெளிவும் அறிவும் பெற்றோர்களுக்கு இருக்க வேணும். ஷார்ப்பான கத்தியை தூக்கி பிள்ளை கையில் கொடுப்போமா? விஷமுள்ள ஒரு காயை அல்லது பழத்தை பிள்ளை கையில் கொடுப்போமா? அந்த அறிவு இருக்கிற நாம அதை காட்டிலும் மிக மோசமாய் மனதை பாதிக்கக்கூடிய இந்த கைபேசியை பிள்ளைங்க கையில் கொடுக்காதீங்க. நிறைய பேர் நினைக்கிறான் அதை கொடுத்தா ஆஃப் ஆயிடுறான்னு. இல்லை, அதில் தான் ஆரம்பிக்குது பிரச்சனையே. சரியா? பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக நம்ம பிள்ளையை வளர்க்க வேண்டும். நாள்தோறும் நம்முடைய பெருக்கம் மக்களுக்கும் ஜனங்களுக்கும் தெரியணும். என்ன பெருக்கணும்? வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 16:5. நாளுக்கு நாள் தேவ பிள்ளையே உன்னுடைய பெருக்கத்தை ஜனங்கள் பார்க்கணும். அதனாலே விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகினது. ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு பெருகினது. இப்ப நாளுக்கு நாள் சபை பெருகிறது, விசுவாசிகள் பெருகிறாங்களா? இல்லை. ஒரே தெருவில் 2 சபை வந்தா 3வது சபையும் வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிராமத்தில் சபை ஒன்று ஆரம்பிச்சாங்க. ரொம்ப குக்கிராமம், உள்ள இருக்கிற கிராமம். சபையை ஆரம்பித்த உடனே அதிலிருந்து ஒரு 2 சகோதரிகள் பாஸ்டர் கூட சண்டை போட்டுக்கின்னு சர்ச்சை ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. சர்ச்சை ஆரம்பிச்சா பரவாயில்ல, எதிரியே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாசலும் அந்த வாசலும் எதிர. எவனோட புதிய ஆத்மாக்கள் இதில் 50 பேர் இருந்தாங்க, இதுலேருந்து 25 பேர் தூயின் போய்ட்டு அங்கே சர்ச்சில் வச்சுக்கிட்டாங்க. இப்போ இருக்கிற சபைகள் பெருகிறதெல்லாம் பெருகுது. சபை நிறைய ஒவ்வொரு நாளும் சபைகள் உருவாகின்னு இருக்கு. ஆனால் விசுவாசிகள் உருவாகிறாங்கன்னா அதே விசுவாசிகள் தான் இருக்கிறாங்க. பாஸ்டர் உருவாகிறாங்கன்னா நிறைய பாஸ்டர் பெருகிறாங்க. விசுவாசிகள் அதே விசுவாசிகள், சபைகள் பெருகிக்கொண்டு. அன்பு தேவ பிள்ளைய, வேதம் சொல்லுகிறது அவர்கள் விசுவாசத்தினாலே சபைகள் நாளுக்கு நாள் பெருகினது. நம்முடைய சபைகள் பெருகணும், நாம பெருகணும். நம்மை பார்த்து ஜனங்கள் வரணும், நம்மை பார்த்து அதுலவா சபைன்னு சொல்லணும். நாம பெருகி இருக்கிறோமா? நம்முடைய குணம் பெருசா இருக்கா? நம்முடைய கேரக்டர் பெருசா இருக்கா? நம்முடைய ஜெப வாழ்க்கை பெருசா இருக்கா? நம்முடைய உபவாச ஜெபம் பெருசா இருக்கா? நம்முடைய ஐக்கியம் பெருசா இருக்காதா என்று கேட்டால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இன்றைக்கு கடைசி கால சபைகளில் இருக்கு, இன்க்ளூடிங் அவர் சபை. நம்முடைய சபையை சேர்த்து சொல்லுகிறேன். அப்போ இன்றைக்கு நாம் சரிப்படுத்த வேண்டிய 2வது காரியம், நாளுக்கு நாள் நாம பெருகிறதல்ல, நம்முடைய சபையும் பெருக வேண்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலருடைய புத்தகம் எப்படி பெருகினதாம்? நாம் ஏன் பெருகாம இருக்கிறோம்? வசனம் நமக்கு சொல்லுது. 6ஆம் அதிகாரத்தின் 7வது வசனம். நல்லா கவனிங்க. வேத தேவனுடைய வசனம் விருத்தி அடைந்து ரெண்டு காரியம் தான். ஒன்று, வேத வசனம் விருத்தி அடைந்தது. 2வது, அவர்கள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். வேத வசனம் விருத்தி அடையணும் அப்படின்னா என்ன? ஏதோ இங்கே கேட்டுட்டு போயிட்டு அப்படியே ஒரு பாதி தூக்கத்தில் கேட்டுட்டு போயிட்டு இந்த வாரம் முழுதும் ஐயா என்ன பேசினார்? நல்லா தான் பேசினார். என்ன பேசினார்? நல்லா தான் பேசினார். என்ன பேசினார்? நம்ம மனசில் நிற்கிறது கிடையாது. வார்த்தைகள், வசனங்கள் போய் சொல்லணும். இந்த வாரம் எங்கள் பாஸ்டர் கொடுத்த செய்தி நான் பெருகணும். அல்லேலூயா. என் சபை பெருகணும். பெருக்கணும் இல்லை, பெருகணும் சொல்லணும். ஒவ்வொரு நாளும் புதிய ஆத்துமாக்கள் வரணும். அப்போ என்ன தேவைங்க? ஃபீட் தேவை, நல்ல ஆகாரம் தேவை, நல்ல வாசனையுள்ள, நல்ல பரிமாறுகிற, நிறைய சாப்பாடு போடுகிற ஹோட்டல் ஒரு நாளும் மூடவே மாட்டாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா தானோன்னு சமைச்சதை வந்ததை கொட்டினா அவன் வரவே மாட்டான். நாளைக்கு 4 நாளைக்கு வரவே மாட்டான். சபை அப்படி தான் இருக்கணும். வேத வசனத்தை வாரி கொட்டுறங்களா இருக்கணும். நாம் வாரி புசிக்கிறவர்களா இருக்கணும். இல்லை இல்லை இது எனக்கு தேவையில்லை, இந்த பாவக்காய் ஒதுக்குறாங்க பாருங்க, இந்த சுண்டைக்காய் ஒதுக்குற மாதிரி நம்முடைய சாப்பாட்டில் சில விஷயங்களை ஒதுக்குறாங்க பாருங்க, ரொம்ப தவறு. ஒவ்வொரு ஆகாரமும் ஒவ்வொரு ஆர்கனுக்கு தேவை, உள்ள இருக்கிற உறுப்புகளுக்கு தேவை. கசப்பு தேவை, புளிப்பு தேவை, துவர்ப்பு தேவை, உவர்ப்பு தேவை, இனிப்பு தேவை. அதனால தான் அறுசுவை உணவுன்னு பேர் வச்சாங்க. ஒரு சாப்பாடு நிறைவான சாப்பாடு எதுன்னா அறுசுவை உணவு இருக்கணும். கல்யாண சாப்பாடு தான் அறுசுவை உணவு இன்றைக்கு இருக்கும் பொழுது. அதனால டெய்லி கல்யாணத்தில் போய் உட்காந்துக்கூடாது.
இப்போ போகும்பொழுது நம்மால் கேள்வி கேட்குறான், வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? வெஜ்ஜுன்னா சிங்கிள், நான்வெஜ்ஜுன்னா ஃபேமிலி. அடே வெஜ்ஜு தான் ஏன் நல்லது? யாருக்கு வியாதி வந்த பாதி பேர் கேளுங்க, சுகர் வந்த பாதி பேர் கேளுங்க, பிபி இருக்கிற பாதி பேரை கேளுங்க, வெஜ்ஜு தாங்க நல்லது. தேடுறான் எங்க கறி மரக்கறிகளை போடுறாங்க, தேடுறான். அன்பு தேவ பிள்ளையை கவனிக்கவும், நம்ம விதவிதமாய் சமைத்து பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ அது கண்டிப்பாக வேற ஹோட்டல் தேடி போகவே போகாது. அம்மாவுடைய சமையல் சுவையாக இருந்துச்சுன்னா ஒரு மனுஷனும் ஹோட்டலை தேடி போக மாட்டான். நான் சாப்பாடை சொன்னேன். ஹல்லேலூயா. அப்படி என்றால் உங்கள் ஆகாரம் சுவையாக இருக்கணும். சபைக்கு சில பேர் வராங்க, வராமல் போயிடுறாங்கன்னா பாஸ்டர் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். நான் போடுற சோறு நல்லா இருக்குதா, இல்லை பேசுறதே பேசின்னு இருக்கிறனா, இல்லை சொன்ன கதையே சொல்லின்னு இருக்கிறனா, இல்லை சொன்ன வசனத்தையே சொல்கிறேன்னா. எனக்கு இப்போல்லாம் வேதத்தில் அந்த மெசேஜ் எடுக்கிறது ரொம்ப பயமாக இருக்குது. இது எப்பாவது பேசிட்டுமா? பிரசன்னா எழுந்து சொல்லுவார், 2021 மே மாதம் 3வது வாரத்தில் இதை தான் ஐயா நீங்கள் பேசுனீங்க. பக்குன்னு நாம் நாட் ஓன்லி பிரசன்னா, நிறைய பேர் மனசில் நினைக்கிறீங்க, அவர் வெளியே சொல்கிறார். ஏற்கனவே பேசிட்டீங்களே, அப்போ நம்ம புதுசாக தேடணும். அப்போ ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளணும். நல்ல ஆசிரியர் யார் தெரியுமா? முதல்ல அவர் நல்லா படிக்கணும். ஹல்லேலூயா. அவர் ப்ரிப்பேர் ஆகணும். அப்போ தான் பிள்ளைங்களுக்கு கற்றுத்தர முடியும். நீங்கள் எந்த தொழில் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் டீச்சர்ஸ் தொழில் மட்டும் ரொம்ப சிறப்பான தொழில். அவங்க அப்டேட்டில் இருக்கணும். இல்லை புள்ள அவங்களை ஓவர்டேக் பண்ணுருவான். இன்றைக்கி டெய்லியும் பேப்பர் வாசிச்சுட்டு போகணும். அப்போ தான் இன்றைக்கி என்ன நடந்தது அதை சார்ந்து அவங்களுடைய பாடத்தை கொடுக்க முடியும். நீ என்றைக்கோ வச்ச கதை எங்கள் தாத்தா காலத்தில் எங்கள் பாட்டி காலத்தில் அதெல்லாம் சொல்லி தான் பிள்ளைங்க எடுத்துக்காது. இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப நாலேஜாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற விசுவாசிகள் நாலேஜ் உள்ள இருக்கிறாங்க இல்லையா? 6 மாதத்துக்குள்ளே 3 முறை பைபிள், 2 முறை பைபிள் முடிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால் பிரசங்கிக்கிற ஊழியக்கார ஜாக்கிரதையாக பிரசங்கிக்கணும் இல்லை? ஹல்லேலூயா. அப்போ வேத வசனத்தின் ஆழத்தை ஒவ்வொரு நாளும் சபை பெற்றுக்கொள்ள அதை நீங்கள் சொல்லவே வேணாம், அது விருத்தி அடைந்து கொண்டே போகும். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தை கேட்பதான் ரொம்ப கசப்பா இருக்கு. அது ஒரு கசப்பான மருந்து தான். ஆனால் உங்கள் ஆவிக்குரியதான அந்த பிரச்சனைகளை குணமாக்குகிற வல்லமை வசனங்களுக்கு உண்டு. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். அவர் பேசுனதெல்லாம் வசனம், அவர் சொல்லும் பொழுதெல்லாம் வசனம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா. எழுந்தான் குஷ்டரோகி, எழுந்தான் குருடன், எழுந்தான் சப்பானி, எழுந்தான் கூணம், எழுந்தான் கண்ணு தெரியாதவங்க எழுந்தாங்க. எல்லாருமே அந்த வசனத்தினால் அவர் சுகப்படுத்தினார் என்று சொல்லுது. அப்போ வசனத்தை நாம் நிரப்புகிறவர்களாக இருக்கோம். அந்த 2 மணி நேரத்தில் 1 மணி நேரம் செய்தியை கொடுக்குறோம். அந்த வசனத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும். இந்த வசனத்தை மறந்துடக்கூடாது. அப்போ எந்த சபை வசனத்தில் பெருகுகிறதோ அந்த சபை விருத்தி அடைய. 2வது விசுவாசத்துல கீழ்ப்படிந்தவர்களாய் இருக்கணும். விசுவாசத்துல கீழ்ப்படிந்தவர்களாய் இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறத வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12:29 வேத வசனம் பெருகிற்று என்று வேதம் சொல்லுது. வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12:29 பெருகிற்று. கவனிக்கும். ரோமர் 5:20 சொல்லுகிறது. வாசிக்கலாம். என்ன பண்றாங்களாம்? ரோமர் 5ஆம் அதிகாரம் 20. நியாயப்பிரமாணம் வந்தது. தேவனுடைய கிருபை அதிகமாய் பெருகிறது. அப்ப விசுவாசத்துல கீழ்ப்படிந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் அதிகமாய் கிருபையில பெருகினவர்களாய் இருக்கிறார்கள். 1 தீமோத்தேயு 1:14 சொல்லுகிறது, அது பரிபூர்ணமாய் பெருகினது என்று வேதம் சொல்லுகிறது. சபை வளர என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப சிம்பிளான காரியத்தை டெஃபினிஷனை 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 41வது வசனம், அதை ஏற்றுக்கொண்டார்கள். வசனத்தை வாசிக்கலாம். ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கும் பொழுது சபை பெருகணும்னா ரொம்ப சீக்கிரட்டான ஃபார்முலா என்ன தெரியுங்களா? வசனத்தை பெருகும் பொழுது ஆமேன் அல்லேலூயா என்று அதை அங்கீகரிக்கணும். 2 ஆமன் தான் வந்துச்சு. நிறைய ஊழியக்காரங்க வராங்க. நீங்க ரொம்ப ஞானத்துல தெளிவுள்ளவர்கள், வேதத்துல தெளிவுள்ளவர்கள் என்பது எனக்கு தெரியும். வர ஊழியக்காரங்களுக்கு தெரியாது. ஏன்னா என் பிரசங்கம் பண்ணால் அப்படியே முறைச்சி பார்த்துன்னு இருக்காங்களா? ஃபீட்பேக் எனக்கு வர ஃபீட்பேக் அப்படியே முறைச்சி பார்த்துன்னு இருக்காங்களே, அவங்களுக்கு புரியுதா புரியலையா? இல்லையா, அவங்க உன்னை ஸ்கேன் பண்ணின்னு இருக்காங்க. உன் வசனத்தை ஸ்கேன் பண்ணுறாங்க. நம்மளுக்கு பெருமையாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு வசனத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அங்கீகரிக்க வேண்டும். சொல்லுங்க சத்தமா ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லுங்க. இதே மாதிரி மாறிட்டோம். நம்ம வர ஊழியர்கள்லாம் ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இது மாதிரிலாம் சொல்லவே கூடாது.
இந்த வசனம் எனக்குள்ள உள்ள பூந்த உடனே ஆமென் நான் சொல்லணும், நான் சொல்லணும் அல்லேலூயான்னு. நான் மீன்ஸ் சபை சொல்லணும். இந்த வார்த்தை உங்களுக்கு டேஸ்ட் ஆச்சுன்னா அப்படின்றோம்ல, சுவங்க, சூப்பருங்க, புளிப்புங்க சொல்றோம்ல, அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம்ல, நம்ம அதே மாதிரி தாங்க அதை நம்ம வெளிப்படுத்த வேண்டும், எக்ஸ்பிரஸ் பண்ணணும். நாம என்ன பெற்றுக்கொள்ளுகிறோமோ அதை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. இப்ப கூட ஒரு நாள் தான் அப்போஸ்தலருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 41வது வசனம் சொல்கிறது, சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்திலிருந்து வரும்பொழுது 1000 பிரச்சனையோடு வரும், துக்கத்தோடு வரும் பிரதர். சபைக்கு வரவங்க எல்லாருமே மகிழ்ச்சியாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொன்ன பொழுதே நான் இதுல இந்த வசனம் இங்க ஒரு 5-6 பேர் தான் பொருந்தும். ஏண்டா ஞாயிற்றுக்கிழமை வருது அப்படின்னு நினைக்கிற பரிசுத்தவான்கள் உண்டு. கர்த்தருடைய ஆலயம் என்பது மகிழ்ச்சி நிறைந்த இடம், சமாதானம் நிறைந்த இடம், புருஷனுடைய பிக்கல் புடுங்கல் இல்லாத இடம், பிள்ளைகளுடைய டென்ஷன் இல்லாத இடம், நான் கர்த்தரோடு இசை போகிற இடம், நான் அவரை பாட போகிற இடம், அவர் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிற இடம். இந்த எண்ணம் உள்ள வந்துட்டா காலையில் எழுந்து வீறு நடை போட்டு உள்ள வருவோம். அல்லேலூயா. இப்ப கூட அல்லேலூயா சொன்னாதான் அல்லேலூயா சொல்றீங்க. ஆமென். இது ரத்தத்திலே ஊறி போச்சு, மாற்ற முடியாது. அதை மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ரிசீவ் பண்ணினாங்க. எனக்குத்தான் இந்த வார்த்தை. நாம எந்த வார்த்தையை எடுத்துக்கிறோம்? இந்த பிரசங்கத்துல ஐயா அந்த வீட்டை பத்தி சொன்னார் பத்தியா, அது யார் தெரியுமா? யார் இல்லை, என்ன பத்தி, நம்ம பத்தி. அந்த புருஷனை பத்தி சொன்னார்ல, உன்னை பத்தி. பொண்டாட்டி பத்தி சொன்னார்ல, உன்னை பத்தி. இதை மைண்டில் ஏத்திட்டீங்களா மற்ற 3/4 மணி நேர செய்தி உன் மண்டையில ஏறவே ஏறாது. சொல்றது புரியுதுங்களா? நம்ம பத்தி சொல்லும் பொழுது இந்த இடத்துல நான் குறையா இருக்கிறாண்டவர், நான் சரி பண்ணிக்கிறேன். இந்த இந்த வார்த்தையை சொன்னார் பத்தி யார் பத்தி? எந்த பிள்ளைங்களை பத்தி சொன்னார? நீ பெத்து வச்சிருக்க, உன்னை பத்தி தான் ஒரு பிரசங்கத்தில் பண்ணாரு. இப்படி நாம எதை நெகட்டிவானதை எதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அதெல்லாம் தட்டில் போட்டு சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். நான் வசனம் சொல்லுது, அவர்கள் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். எதை? பேதுரு திட்டி இருப்பாரு, பவுலு திட்டி இருப்பாரு, அவர் ஏசி இருப்பாரு, அவர் என்னென்னலாம் கோவம் வருதோ அதெல்லாம் சொல்லி இருப்பாரு. அக்கிரம சிந்தக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்படிப்பட்ட விசுவாசிகள் வேண்டும். விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகிறதான ஆக்கினைக்கு உங்களை யாரு தப்பி வச்சது? எப்படி வந்தீங்க? விரியன் பாம்பு குட்டிகளா? அவன் பின்னாலேயே போனாங்க, யோவான் ஸ்நானகன் பின்னாலேயே போனாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ள வளரணும்னு சொன்னா பல அடிகளையும் இல்லையா, அவமானங்களையும் பெற்று இருக்கணும். அப்பதான் அவன் செதுக்கப்படுகிறான், ஒப்பு கொடுக்கப்படுகிறான். அவிவிசுவாசம் உள்ள சந்ததியே ஆண்டவர் சொல்லாரு. ஓட்டாங்களா? ஓடாம இருந்தவங்க தான் இன்றைக்கு செயின்ட், புனிதர் என்ற பட்டத்தோடு கூட செயின்ட் பீட்டர், செயின்ட் பால், செயின்ட் ஜோசப், செயின்ட் ஜான், செயின்ட் ஜேம்ஸ், இந்த பேரெல்லாம் எப்படி, இந்த புனிதர் பட்டம்லாம் எப்படி வந்துச்சு? அவர்கள் எவ்வளவு அடிக்கப்பட்டார்களோ அவ்வளவு கர்த்தருக்குள்ள உறுதியாக இருந்தார்கள். இங்க ஒரு சின்ன வார்த்தை பேசட்டும், அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வராது. ஐயா என்னையே பார்த்து பேசுறாரு, என்னையே முறைகிறாரு, என் குடும்பத்தையே பத்தி பேசுறாரு, இந்த சபை வேணாம், அங்க போ. அங்க விஷத்தை பிரெட்ல தடவி கொடுப்பாங்க. 1000 இருந்தாலும் அப்பாவின் அடி நம்மை உணர்த்தும், சரிப்படுத்தும், நம்முடைய காயங்களை கட்டும், ஆபத்துல உதவி செய்யும், உங்களுக்காக திறப்பில நிற்கும், அழும், கண்ணீர் விடும், ஓடி வரும். அந்த கால்களை, அந்த குடும்பத்தை, அந்த மனுஷனை, அந்த வார்த்தையை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப அவர்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டவர்களை 3000 பேர் சேர்த்து கொண்டார்கள். இன்னைக்கு இந்த வெளியே குருசேட்ல அந்த கன்வென்ஷன்லாம் வைக்கிறாங்க, திரளான ஜனங்கள் வருவாங்க. அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் வசனத்தை ஏற்றுக்கொள்வாங்க, ஆனா எல்லாரையும் சபையில சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க. அதுல உறுதியாய் நிற்கிறவர்களை, வசனத்துக்கு கீழ்ப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களை சபையில சேர்த்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. இங்க நம்ம ஊழியம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 25-30 வருஷம் ஆகும் போது. கிட்டத்தட்ட இதுவரையிலும் வந்தவங்க உட்கார்ந்து இருந்தாங்கன்னா இது போல ஒரு 4 மடங்கு மக்கள் இருந்திருப்பாங்க. ஓடிட்டாங்க, கவலை இல்லை. ஆனால் கர்த்தர் யாரை களத்திலே நல்ல மணிகளாய் வைக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அதனாலதான் உங்களை வச்சிருக்கிறார்.
எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள். சபை ஆரம்பிக்கப்பட்ட புதுசில் சகோதரர் குமார் அவர்கள் குடும்பம் நாங்கள் 2 பேர் தான். அவங்க வீட்டில் 3 கை குழந்தைங்க, எங்கள் வீட்டில் 1 குழந்தை வச்சு நம்ம பாட்டு பாடி நிற்போம். ஆபிரகாம் வந்து எட்டி பார்த்துட்டு போவார், அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது பிரசன்னா வர ஆரம்பித்தார். குழந்தை வருதுன்ட்டு சொல்லி நாங்கள் குழந்தைக்கு நல்லா நாங்கள் நிறைய பேருக்கு பிரசங்கம் பண்ணுற மாதிரி தான் பிரசங்கம் பண்ணுவோம். அப்போ பண்ண உடனே சர்ச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் வெயிலில் அவங்க அப்பா முட்டி போட வச்சுருப்பார். வெயிலில் மத்தியானம் வெயில் முட்டி போட்டுக்கணும், அப்படியே கண்ணெல்லாம் வேர்த்து போய் கண்ணில் தண்ணியோடு அப்படியே உட்காந்துருப்பான். என்ன தம்பி என்ன பண்ணா? சர்ச்சுக்கு போனோம், எங்கள் அப்பா முட்டி போட வச்சுட்டாரு. ஒரு 3 மாதம் கழிச்சது கையில் ஒரு சின்ன பொண்ணை கூட்டின்னு சர்ச்சுக்கு வரான். அவங்க தங்கச்சி, என்னடாண்ணா சர்ச்சுக்கு வந்திருக்கேன். அடுத்த வாரம் போனால் 2 பேர் முட்டி போட்டுருக்காங்க வெயிலில். யோசிச்சு பாருங்க, உபத்திரவம் பாடுகள் மத்தியில் கர்த்தருக்கு நாம் உண்மையாக இருக்கும் பொழுது அவர் ஒரு நாளும் உன் வைராக்கியத்தை, நீ கர்த்தர் மேலே வைத்திருக்கிற அன்பை மறக்கவே மாட்டார். நான் கூட மறந்துடுறேன், சில நேரங்களில் மனிதர்கள் எவ்வளோ உதவிகளை செய்திருக்கிறார்கள் மறந்துடுறேன். ஆனால் உண்டாக்கின தேவன் நீ வைத்திருக்கிற அன்பை ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. நீ செய்த சின்ன ஊழியமாக இருந்தாலும், நீ செய்த சின்ன உதவியாக இருந்தாலும், நீ கர்த்தருக்கு செய்த எந்த சின்ன காரியமாக இருந்தாலும், மனுஷன் மறந்து போகலாம், ஊழியக்காரன் மறந்து போகலாம், அல்லது மற்றவர்கள் மறந்து போகலாம், தேவன் ஒரு நாளும் மறக்க மாட்டார், அதை கணக்கில் வைத்திருப்பார். அல்லேலூயா. அதனால என்ன சொல்லலை, என் பேர் சொல்லலை, நான் அவ்வளோ உதவி செஞ்சேன், இதெல்லாம் விடுங்க. மனுஷன் எவ்வளோ நாள் தான் இந்த துதியை பாடினு இருப்பான், அதெல்லாம் விட்டுருங்க. கர்த்தர் என்னை கணக்கில் வைத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அவர்கள் நாளுக்கு நாள் சேர்க்கப்பட்டார்கள். 2:46 சொல்லுது, அவர்கள் சேர்க்கப்பட்டவர்கள் எப்படி இருந்தார்களா? தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்தார்கள். அப்ப அனுதினமும் தரிக்கணும். இந்த செய்தி நிச்சயமாய் ஒரு கூட்டத்திற்கு அது உணர்த்தப்படும் என்று நான் நம்புகிறேன். நாம் சபையில் தரித்திருக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் கர்த்தருடைய செடியில் அல்லது மரத்திலிருந்து வருகிறதான கிளைகள். அந்த ஆழமான வேருக்குள்ள என்ன சுவை இருக்கோ, அந்த மரத்துக்கு என்ன கேரக்டர் இருக்கோ, அந்த கேரக்டர் தான் உங்கள் பழங்கள்ல, உங்கள் கனிகளில் வெளிப்படணும். இதில் வைராகியம், கசப்பு, மேன்மை, மேட்டிமை, நாம் பெரியவன், நீ சின்னவன், நான் மூத்தவன், நீ சின்னவன், இந்த எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் நற்கந்தமாய் சுகந்த வாசனையை வீசுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ என்ன பண்ணாங்களா? நாள்தோறும் அவர்கள் தரித்திருந்தார்கள். கர்த்தரை குறித்ததான திங்கிங், நீங்கள் எங்கே போனாலும் சபையை குறித்ததான அந்த யோசனை இருக்கணும் இந்த வாரம் முழுவதும். ஐயோ இன்னைக்கு என்ன செவ்வாய்க்கிழமை, சகோதரிகள் கூடுக, ஒரு குடும்பத்தில் எல்லா சகோதரிகளும் போய் ஜெபிக்கிறோம், வாங்க ஜெபிக்கலாம். அந்த உணர்வு இந்த அந்த அந்த குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த பிரச்சனைகளுக்கு, அந்த வலிகளுக்கு, அந்த காயங்களுக்கு சரியான கட்டுக்கட்ட தேவன் உங்களை அனுப்ப அவர் சித்தமாயிருக்கானா? போறோமா வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர் போறோமா? அப்புறம் நம்ம எப்படி அவருக்குள்ள கணிதருகிறவளாக இருக்க முடியும்? அவருக்குள்ள எப்படி நம்ம வளர முடியும்? சபை எப்படி பெருக முடியும்? யார் என்ன சொன்னாலும் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருப்பேன். ஆமென். அவர்கள் தேவாலயத்திலே தங்கி இருந்தார்கள். வசனம் கீழே சொல்லுகிறது, கபடமில்லாத ஐக்கியத்தோடு கூட இருந்தாங்க. அந்த கபடமே இருக்கக்கூடாதுங்க. யார் என்னன்னா பேசிட்டு போட்டோம், எனக்குள்ள நான் கபடம் இல்லாமல் மாசற்றவனாய் இருப்பேன் என்று சொன்னால் கர்த்தருடைய கரத்தில் நான் வல்லமையாய் பயன்படுத்தப்படும். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே சகோதரிகள் அல்லது சகோதரர்கள் கூடும் பொழுது, நீங்கள் உலகத்தில் இருக்க உங்கள் நண்பர்களோடு பேசும்பொழுது பல காரியங்களை பேசுங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் தேவ பிள்ளையோடு பேசும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவனுடைய அன்பும் ஐக்கியத்தையும் ஜெபத்தையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அவர்களை பாராட்டுகிறதையும் நீங்கள் ஒரு நாளும் குறைவாக பேச நிறைய பேசிக்கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப சபை வளர வேண்டும் என்று சொன்னால், சபையில வளர்ச்சி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் அதில் வளர்ந்து இருக்கணும். அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே ஒரு புது முகத்தை சபையில பார்க்கணும். ஒரு புது ஆத்மா அதுக்குள்ள வந்திருக்கணும். அது காணாமல் போன ஆடல்லவோ கர்த்தர் என்னை தேடுகிறார் அப்படி தேடி வந்திருக்கும்.
நீ அதை கூப்பிட்டு இந்த பட்டடைக்குள்ள இரு, இதுல பாதுகாப்பா இருக்க, இதுல நல்ல மேய்ப்பன் இருக்கான், உன்னை சுற்றிலும் பலத்த ஆடுகள் இருக்கிறது, உன்னை ஒருவரும் பீறி போட முடியாது, வா நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்குள் திரும்புங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசுவாசப்படுத்தணும். அது 1000 டென்ஷனோட வந்திருக்கும். ஆகாரம் கிடைக்காம இருந்திருக்கலாம், சப்போர்ட் கிடைக்காம இருந்திருக்கலாம், தொலைந்து போன ஆடா இருக்கலாம், காயப்பட்ட ஆடா இருக்கலாம், குருட்டாடா இருக்கலாம், நோய்வாய்ப்பட்ட ஆடா இருக்கலாம், ஊனமுற்ற ஆடா இருக்கலாம். அந்த ஆடு இந்த மந்தைக்குள்ள வந்த உடனே அதை புஷ்டிப்படுத்த வேண்டியது மற்ற ஆடுகளுடைய கடமை. வந்தியா? எங்கிருந்து வந்தா? அவள் தான். ஒருத்தரும் பேசாம முடிக்குன்னு போய் பாருங்க. புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறாரு, இப்போ வாலண்டியர் போய் பேசுங்க. ஒரு நண்பர் இந்த உலகத்தில், ஆவிக்குரிய நண்பர் புதுசா கிடைச்சிருக்கான்னு அர்த்தம். அரவிந்த் வந்தார், எத்தனை பேர் பார்த்து அவரை விஷ் பண்ணீங்க காலையில்? தம்பிங்க பல பேருக்கு தெரியாது இல்லை அரவிந்த். அவர் ஒரு மூத்த விசுவாசி, நல்ல பிரபலமான பாடகர், அவர் நல்ல ஜெப வீரர் அவர். சரி போகட்டும், காணாமல் போய் இப்போதான் திரும்பி வந்து இந்த ஆட்டுக்குள்ள இந்த அடைக்குள்ள வந்திருக்கு. ரைட், போகட்டும். அன்பு தேவ பிள்ளைய புதுசா ஒரு ஆத்மா வந்த உடனே அவங்களை விசாரிக்கணும். இல்லை இது பாஸ்டருடைய வேலை, இது இந்த குழு தலைவியுடைய வேலை, அது அந்த மூத்த விசுவாசியுடைய வேலை. அப்ப உன் வேலை என்ன? முக்காடு போட்டு தூங்கிட்டு போற வேலையா? ஒவ்வொருவரும் விசாரிக்கணும். அப்ப புதுசா வந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ மரணத்துக்கு போறோமே, சாவுக்கு போறாங்கல்ல, நம்ம நிறைய மரணங்கள் வந்துச்சுன்னா போன உடனே என்ன பண்றோம்? பெண்கள் என்ன பண்றாங்க? மௌன அஞ்சலி செலுத்துறீங்களா? உங்களை மாதிரி என்ன பண்ணுவோமா? பேசுங்களேன், இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முடிச்சிடலாம். என்ன பண்ணுவோம்? கட்டி பிடிச்சி ஒரு அழுவும். ஏன் தெரியுமா? உன் கஷ்டம் என் கஷ்டம், உன் பிரச்சனை என் பிரச்சனை, உனக்கு நான் இருக்கிறேன், நீ அழாத. உன்னுடைய உறவுகளில் முக்கியமான உறவு ஒன்று விட்டு போயிடுச்சு, இப்போ கவலைப்படாது. பிரதர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அந்த சகோதரர் அந்த குடும்பத்தாரை பிடிச்சி, கவலைப்படாதீங்க பிரதர், எல்லாருக்கும் மரணம் என்பது நிச்சயம், உங்களுக்கு சீக்கிரமாக உங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு இழப்பு வந்துடுச்சு, நான் இருக்கிறேன் பிரதர், உங்களுக்கான ஜெபம் பண்ணுறேன் பிரதர். நீங்கள் அப்படி சொல்லிட்டு வரணும். போனேம்மா அந்த மாலையத்துக்கு அப்படி போட்டு நேராக விருன்னு வந்துட்டு, நானும் போனேன் சாவுக்கு மாலையை போட்டேன் வந்துட்டேன்னு சொன்னால் அது நல்லா இருக்காது இல்லைங்களா? நல்லா இருக்காது. அந்த குடும்பத்தோடு ஒரு 2 நிமிஷம் உட்காந்து அவங்களுக்கு ஆறுதல் ஆசுவாசப்படுத்தணும். உடைஞ்சு போயிருக்காங்க, அவங்க நான் இருக்குன்னு சொல்லணும். இப்படி சொல்லாதனால தான் நிறைய அடுத்தடுத்த ஒரு வீட்டில் மரணம் ஏற்பட்டால் அடுத்த அந்த துக்கத்திலேயே இன்னொருத்தர் செத்து போயிடுறாங்க, இன்னொருத்தர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஆறுதல் படுத்துறதுக்கு ஆள் இல்லாதனால. ஆனால் தேவன் உன்னையும் என்னை அப்படி தனித்து விடவில்லை. அவருடைய அன்பை உங்களுக்கு வைத்து அனுப்பி இருக்கிறார். நீங்க நல்ல விஷயமானாலும் கெட்ட விஷயமானாலும் போனா உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுதுதான் நீங்கள் பெருகுவீர்கள், சபை பெருகும். அல்லேலூயா. 3வது, the renew day by day. ஒவ்வொரு நாளும் நாள்தோறும் புதிதாக்கும்படியாய் ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். ஆனபடினாலே அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுவன். அல்லேலூயா. உள்ளான மனுஷனை, the inner man, நமக்கு மேல ஒரு மனுஷன் இருக்கிறான்ல, அவனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கொரோனா பீரியட்ல, கொரோனா வந்துச்சு இல்லையா, ஒரு 3 வருஷம் நம்மளுக்கு லாக்டவுன் பண்ணிருந்தாங்க. அந்த கொரோனா முடிஞ்சு எல்லாரும் வெளியே வரும்போது நிறைய பேர் அடையாளமே தெரில. பெண்கள் நிறைய பேர் பியூட்டி பார்லர் போகல, ஆண்கள் நிறைய பேர் ஜிம்முக்கு போகல. அதனால ஆளும் உருவம் சைஸும் எல்லாம் மாறி போச்சு. அப்படியே பார்த்தா புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போ இந்த வெளியான மனுஷனை என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் நாம் சரிப்படுத்துகிறோம் இல்லை, ஆகாரம் கொடுக்குறோம், நம்ம ப்ரிப்பரேஷன், அவனை என்ன பண்ணுறோம், குளிப்பாட்டுறோம், அவனை ப்ரஷ் பண்ணுறோம், ஆகாரத்தை கொடுக்குறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், நம்மளை சரிப்படுத்திக்கிறோம் இல்லையா. கருப்பாக இருக்கிற முடிய வெள்ளையாக இருக்கிற முடிய கருப்பாக்கிறோம், ஏன்னா வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கும், நம்மளுக்கு ஒரு உற்சாகம். நம்ம பேச போட்டு கிட்டத்தட்ட 10-15 கிரீமை போட்டு முழு பண்ணுறோம். இது வந்து தற்காலிகமானது. ஒரு நாள் இது மண்ணில் பிறந்த நாள் மண்ணில் முடிச்சிடும். இதை நாம் ப்ரிப்பேர் பண்ணுற, இதை நாம் சரிப்படுத்துகிற, இதை நாம் ஒவ்வொரு நாளும் இது நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நாம, உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிறானே, அவன் ஒவ்வொரு நாளும் இந்த ரெனியூ பண்றோமா, புதுப்பிக்கிறோமா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. தேவ பிள்ளைய, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெளியான மனுஷன் நீங்கள் பலப்படுவது அல்ல,
அது சரீரம் மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆனால் உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் பலப்பட வேண்டும். இதுல நீங்க அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம சரீரம் பலவீனமா இருந்தா பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க, நாங்க சாப்பிடலையா, டயர்டா இருக்கிறீங்க, என்ன அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருக்கீங்க, அந்த சவர் சாஞ்சிருப்பது அது மேல முட்டின்னு உட்கார்ந்து இருக்கீங்க, டயர்டா இருக்கீங்களா? ஆனா உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் பலப்பட பலப்பட வயசாக ஆக இவன் இளமையாய் மாறிக்கொண்டே இருப்பான். சில வயசான பாஸ்டருங்க ஜெபம் பண்ணுவாங்க தெரியுங்களா, பிசாசு அப்படியே பறந்து போயிடும், இயேசுவின் நாமத்தினா அப்படின்னு சொன்னா பறந்து போயிடும். வயசு ஆக ஆக உள்ளான மனுஷன் திடன் கொள்ளுவான், எதையும் எதிர்த்து நோக்குவான். ஆமென், ஹல்லேலூயா. வசனம் சொல்லுங்க, எசேக்கியேலுடைய புத்தகம் 36ஆம் அதிகாரம் 26 27 வசனம். சீக்கிரம் வாசிங்க. எசேக்கியேல் 36 26 27. அவர் நவமான இருதயத்தை கொடுத்து எடுத்து போட்டு காலையில 4 இட்லி சாப்பிட்டு சத்தமாய் வேதத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ வசனம் சொல்லுது, கல்லான இருதயத்தை எனக்குள்ளிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நாள்தோறும் எனக்குள்ள ஆண்டவர் புதுப்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் அவன் பலப்பட வேண்டும், புதிதாக்கப்பட வேண்டும். 2 கொரிந்தியருடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால், நான் மனசாட்சியை தொட்டு நீங்க சொல்ல வேண்டிய ஒரு பதில், ஒவ்வொரு நாளும் உள்ளான மனுஷன் பலப்படணும். நம்ம இந்த 6 நாள் ஆயுமன் பாஞ்சு இந்த இன்னைக்கு விட்டுருங்க, ஞாயிற்றுக்கிழமை போன திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரல, எத்தனை நாள்? 6 நாள். 6 3 18 18 வேளையும் நான் சாப்பிட்டேன் என்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். 6 நாளும் நல்லா தூங்கினன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். 6 நாளும் நான் வேலைக்கு போனேன் என்றவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். 6 நாளும் எனக்கு தலைவலி ஜுரம் எதுவுமே வரல, ஹாஸ்பிட்டல் போலன்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். 6 நாளும் நான் ஜெபித்தேன் தொடர்ந்து என்று சொல்லுகிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தருடைய வேதத்தை வாசித்தேன் என்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ நான் இதுல ஒன்றை கண்டு கொண்டேன், யாரெல்லாம் அல்லேலூயா அல்லேலூயா சொன்னாங்களோ கடைசி வரல அல்லேலூயா சொல்லினே இருக்கிறாங்க. அப்படி என்றால் உங்கள் வெளியான மனுஷனுக்கு கொடுக்கிற ஆகாரத்தை போலவே உள்ளான மனிதனையும் நீங்கள் ஆவிக்குள்ளே ஆகாரத்தை கொடுத்து திருப்தியாக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் பலப்படுகிறவனாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா நீ ஒரு புது சிருஷ்டி. காலையில் எழுந்திருக்கும் பொழுதே கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கு ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும் என்று காத்திருந்து நீங்கள் விழிப்போடு எழும்புறீர்கள் என்றால் அந்த நாள் முழுவதும் உங்கள் ஆவிக்குள்ளான மனுஷன் பலத்தோடு செயல்படுவதை நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. எபேசியருடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 22 24 வரல இதுதான் சொல்லுகிறது. வாசிக்கலாம். பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு புதிய மனுஷனை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். இந்த பழைய மனுஷன் 9 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குவான். பழைய மனுஷன் பல்லு விளக்காம காப்பி குடிப்பான். பழைய மனுஷன் எழுந்த உடனே மற்ற வேலைகளை செய்ய ஓடுவான். பழைய மனுஷனுக்கு கடவுள் பயம் இல்லை. பழைய மனுஷனுக்கு சாப்பாடே உலகம், ஆகாரமே தெய்வம். ஆனா உனக்கு எனக்கு அப்படி அல்ல. நான் புதிய மனுஷனை தரித்திருக்கிறேன். அவன் என்ன சொல்லுவான், நான் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவர் சொல்படி கேட்கணும், அவர் என்ன சொல்றாரு அதபடி செய்யணும் என்கிற உணர்வை இந்த உள்ளான மனுஷன் நமக்கு கொடுக்கிறவனாய் இருக்கிறான். இதை குறித்து பவுல் தன் ஜெபத்தில் எழுதுகிறார். ஒரு அழகான ஜெபம், நீங்க அதை அண்டர்லைன் பண்ணி குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 4 வசனம் சொல்லுது. 16 19 வேகமா வாசிங்க. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல, இருங்க. நீங்க எல்லாமே வேதத்தில் தேர்ந்தவங்க. இந்த வசனத்தை அவங்க வாசிக்கும் பொழுது நம்ம அப்படியே உள் வாங்கிப்போம். அடுத்த குறிப்புக்கு நான் சுருக்கமா முடிக்கிறேன். வாசிங்க 16. நிறையப்படவும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இத்தனை ஆசீர்வாதத்தை சொல்றாரு பாருங்க. உங்க உள்ளான மனுஷன் விசுவாசத்துல பலப்படணும்,
சகல பரிசுத்தவான்களோடு கூட நீங்கள் ஐக்கியமாய் இருக்கணும். கர்த்தருடைய அன்பின் அகலம் ஆழத்தை உயரத்தை நீங்க அறிந்திருக்கணும். அறிவு கெட்டாத அந்த வல்லவருடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருக்க நான் ஜெபிக்கிறேன் என்று பவுல் சொல்றார். நாமும் அப்படி ஆண்டவருடைய அன்பில நிலைத்திருப்போம். நான்காவது ஒரு விஷயம், the proclaim day by day. இது ரொம்ப முக்கியமானது. நாள்தோறும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நாள்தோறும் நீங்க வளரணும், நாள்தோறும் நீங்கள் பெருகணும், நாள்தோறும் நம்மை புதிதாக்கணும், நாள்தோறும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். த மஸ்ட். ஆண்டவருடைய உபதேசங்களை மிக முக்கியமான உபதேசம் இதுவாகிறது. சங்கீதம் 96:2 சொல்லுகிறது. தாவீது ராஜா சொல்ற அருமையான சங்கீதம். உங்க பைபிள் எங்க தம்பி? ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவர் என்னை ரட்சித்ததை நான் சுவிசேஷமாய் சொல்லணும். அல்லேலூயா. ஊழியத்தில் மிக முக்கியமான ஊழியம், ஆண்டவர் உங்களை எப்படி ரட்சித்தார் என்பதை மற்றவங்களுக்கு சொல்லணும். ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் என்பதை சொல்லணும். ஆண்டவர் என்னை எப்படி உயர்த்தினார் என்பதை சொல்லணும். ஆண்டவர் இந்த ஆபத்திலிருந்து என்னை எப்படி பாதுகாத்தார் என்பதை சொல்லணும். ஆண்டவர் என் பிள்ளைகளை எப்படி மேன்மையை செய்தார்னு சொல்லணும். ஆண்டவர் என் ஏழ்மையிலிருந்து எப்படி என் தாழ்மையிலிருந்து என்னை உயர்த்தினார் என்பதை சொல்லணும். இது சுவிசேஷம், இது சாட்சி. 1 நாளாகமம் 16:23 சொல்லுகிறது. 23வது வசனம் அதை அறிவிக்க வேண்டும். 24வது வசனம் அதை விவரிக்க வேண்டும். 28வது வசனம் செலுத்த வேண்டும். 29வது வசனம் தொழுது கொள்ள வேண்டும். ஜெபிக்க 35வது வசனம் ஜெபிக்க வேண்டும். 36வது வசனம் துதிக்க வேண்டும். இந்த வசனங்கள்லாம் அந்த அந்த வார்த்தையில் முடியும். கொஞ்சம் பாருங்க. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 நாளாகமம் வாசிங்கம்மா பார்க்கலாம். 23வது வசனம். பாடி அறிவி, 24 விவரி, 28வதுல காணிக்கை செலுத்து, 22 தொழுதுகொள், 35 ஜெபி, 36 துதி. இதையெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நாம சொல்லணும். 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்குறோம். மீதி இருக்கிற நேரம் எல்லாம் நம்முடைய எதிர்காலம், சாப்பாடு, வருமானம், என்னென்ன பண்ணணும், இதே குறித்த அந்த திங்கிங்கள் மத்தியில் நீங்கள் இதை ஒவ்வொரு நிமிடம் கடைபிடிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ள. ஏசாயா 12:4 சொல்லுகிறது. ஐசையா 12 chapter 12 verse 4. கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபப்படுத்துங்கள். இதுதான் ஊழியம், இதுதான் துதி. ரோமர் 15:20 அப்படி நீங்கள் செய்யும் பொழுது, அப்படி சொல்லும் பொழுது அதை உணர்ந்து கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. ஏன் இதை செய்யணும்? 1 கொரிந்தியர் 9:16 சொல்லுது, சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. சொல்லுங்க, எனக்கு உனக்கு பிரசங்கியாக இருந்தா சுவிசேஷத்தை. இந்த வசனம் எனக்கு தெரியல சரியா, அந்த வசனம் எடுங்க டீச்சர், வாசிங்க, நாங்கள் கூட சொல்கிறோம். சின்ன டீச்சர் அவங்க. நீங்கள் வாசிங்க. இல்லைம்மா, நீங்கள் சொல்லுவீங்க, நாங்கள் பின்னால் சொல்லுவோம். இவ்வளோ பெருசாக சொன்னா சின்ன பிள்ளைங்களாச்சு எப்படி சொல்லுது? சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால், இன்னொரு முறை சொல்லுங்க, யாருக்கு ஐயோ? சொல்லுங்க, யாருக்கு ஐயோ? கொஞ்சம் எழுந்துக்கலாமா? எழுந்துக்கலாம். ஐயோ ஐயோ நரகம் தெரியுதே, அதில் கொழுந்து விட்டு. ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் வளரணும். சொல்லுங்க, 4 குறிப்பு சொன்ன. ஒவ்வொரு நாளும் வளரணும். ஒவ்வொரு நாளும் லைட்டு போடாதீங்கம்மா, அதில் குருவி இருக்கு. ஒவ்வொரு நாளும் பெருகணும். அப்புறம் ஒவ்வொரு நாளும் அந்த ஃபேன் சுத்தலைங்களா? சோத்திரம். அதுக்கு தெரிஞ்சு போச்சு, டைம் முடிஞ்சு போச்சு.
சரி, எல்லா கண்களை மூடலாமா? ஒவ்வொரு நாளும் பெருகணும், ஒவ்வொரு நாளும் உள்ளான மனுஷன் புதுசாக்கணும், ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தை அறியணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாம